வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எவ்வளவுதான் ஃப்ரீயாக இருந்தாலுமே ஃப்ரீயாக இருக்கவும் செய்தீர்கள். ஆனால் ஏன் இப்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிக்கலாக இருந்து கொண்டு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய ஆரம்பித்ததா? நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டுதாங்க வந்தீங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்திருக்காது. ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை நினைத்து பார்த்தாலே மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையாகத்தாங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருந்தது. உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய விருப்பங்களாகத்தாங்க இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் நீங்கள் நினைத்தது போல எடுப்பீங்க. வீட்டில் சொல்வதை கூட அந்த அளவுக்கு நீங்க கேட்க மாட்டீங்க. எனக்கு பிடித்த விஷயங்களை நான் செய்வேன், அதற்கு எதிராக யார் வந்தாலும் அவருடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன் என்று முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்கங்க. உங்களுடைய பாதை உங்களுடைய தேர்வாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், போகக்கூடிய வேலைகள், திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு கூட நீங்களே எல்லாத்தையும் சுயமாக சிந்தித்து அதன்படிதான் நீங்கள் நடந்து கொள்வீங்க. மற்றவங்க கூறுவதை நீங்கள் ஒருபோதும் கேட்க மாட்டீங்க. மற்றவர்கள் இந்த ஒரு வேலைக்கு போப்பா, உனக்கு போதுமான அளவுக்கு ஊதியம் கிடைக்கும், உன் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று கூறினால் கூட அதனையும் நீங்கள் சரி சரி என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த வேலைக்குத்தான் நீங்கள் போகவும் ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா இப்போது அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஃப்ரீடம் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாம போயிருக்கோங்க. ஆரம்பத்தில் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில வயது என்பது கூட கூடவும் போதுமான அளவுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் இந்த ஒரு நேரத்துல சுதந்திரமும் என்பது இல்லாமல் போயிருக்கும். இது மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு தொந்தரவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இருக்குங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வயலாக கூறுங்கள். இந்த ஒரு நேரத்தில் நிறைய பொறுப்புகள் உங்கள் மீது விழுந்திருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தலைகீழாக மாறி இருக்கும். நிறைய கடன் பிரச்சனைகள், நிறைய திருமணமும் உங்களுடைய வாழ்க்கையில குழந்தைகள் என்ன எல்லாருமே வந்ததுக்கு பிறகு, திருமணமானது ஆனதுக்கு பிறகு நிறைய கடன் பிரச்சனைகள், பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை உங்களுக்கு எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொண்டுதாங்க இருக்கும். அதனால முழுமையான ஒரு பிடித்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாமல் இதுவரைக்கும் தவிர்த்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்கள் இன்னும் அந்த சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புரிந்து கொண்ட சில மனிதர்கள் தான். ஆனாலும் உங்களுடைய சூழ்நிலையை அவர்கள் மாறி இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களை உருவாக்கி கொண்டே தாங்க இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் ஏன் தெரியுமா நிறைவேறாமல் போனது? நீங்க பெரிய கனவுகள் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. சாதாரண வாழ்க்கையை நீங்க விரும்ப மாட்டீங்க. விரும்பாமல் உங்களிடம் 100 ரூபாய் இருந்தாலும் அந்த 100 ரூபாய்க்கும் நம்ம செலவு பண்ண வேண்டும் என்று நினைத்து வாழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனா அந்த கனவுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாக மாறாமலே போய்விட்டது. நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களிடம் வாழ்க்கையை விட்டு உங்களுக்கு பிரச்சனையாக மாறியது. இதனால உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய திசைகள், உங்களுடைய நிலைத்தன்மைகள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் பல வழிகளில் முயற்சி செய்தீர்கள். ஆனால் ஒரு பாதையில் கூட நீங்க முழுமையாக அதுல இருக்கவில்லை. அதனால தான் இந்த விதமான கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில முழுமைக்கும் எதையுமே ஏற்படுத்தாமல் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுத்ததுங்க. நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காமல் போனது? நீங்க முயற்சி செய்தீர்கள், ஆனால் அந்த ஒரு முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கவில்லை. போக்கஸ் இல்லாமல் பல விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய எனர்ஜியானது போயிருந்திருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில சில முடிவுகள் தாமதமாகவே தாங்க நடந்திருக்கும். நீங்க எவ்வளவோ எஃபோர்ட்டை போட்டிருந்திருப்பீங்க, எவ்வளவோ எஃபோர்ட்டை கொடுத்து கொண்டும் இருந்தீங்க. ஆனா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தெளிவான ஒரு பாதையாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைந்த ஒரு பாதைகளாக இதுவரைக்கும் போய்கொண்டே இருந்தது. அதனால வாழ்க்கையில என்ன செய்வது என்று தெரியாமல் உடைந்த தருணங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக தெரிந்து கொண்டு கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஃப்ரீடமும் ஒரு நிரந்தரமான ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் கட்டுப்பாடுகளில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையை இனிமே இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து வந்தீங்க. மனதில் பல ஆசைகள் உங்களுக்குள்ள இருந்துமே சூழ்நிலைகள் உங்களை நிறுத்தி வைத்தது. எது செய்தாலும் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு நன்மைகள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்காமல் அப்படியே நிறுத்தி வைத்த நாட்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் தாங்க செய்தது. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில
நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தியிருக்குங்க. சூழ்நிலை உங்களை நிறுத்தி வைத்தது. ஏன் நிறுத்தி வைத்தது என்று தெரியாமல் பல கேள்விகள் கூட உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனா இப்போது அந்த கட்டுப்பாடுகள் உங்களை உடைத்து வெளியில் வர ஆரம்பிக்கும். மனதிற்குள் எந்த விதமான கவலைகளும் எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை இனிமே வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க பிடித்த மாதிரி நடந்து கொள்வீங்க. நீங்க சுதந்திரமாக முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு சுதந்திரத்தில் நீங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் எப்படி நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உங்களுடைய வழியை நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க மற்றவங்களே நம்பிக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் நீங்களே உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடியும் கொடுக்குங்க. நீங்க இதுவரைக்கும் காத்திருந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர ஆரம்பிக்கும். நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த ஒரு வாய்ப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததுமே அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுக்கும். அது தாமதமானது போல உங்களுக்குள்ள தோன்றினாலுமே அது சரியான நேரத்தில் தான் வந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை புதிய ஒரு திசைக்கு நிச்சயமாக எடுத்து செல்ல ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். ஆனால் போக போக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக மாறும். நீங்கள் முன்னாள் காலங்களில் இவ்வளவோ கனவுகளை கண்டு வைத்திருந்திருப்பீங்க. ஏன் ஒரு வேலை சரியான வேலை இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய கனவுகள் 1000 இருக்கும். ஏன் அப்படின்னா அப்பொழுது உங்களுக்கு வயது என்பது இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு வயது வரம்பு என்பது இல்லாமல் போய்விட்டது. அதனால கனவு காண கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் கனவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போயிருக்கும். ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு ஒரு வாய்ப்பு என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்திருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் வாழணும், அப்படித்தான் வாழ வேண்டும் என்ற உங்களுடைய மனதிற்குள் பல ஆசைகள், பல கனவுகளை நீங்கள் வைத்துக்கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் இருந்து கொண்டிருந்தீங்க. அது அனைத்தையுமே இப்பொழுது உங்களுக்கு பொறுமையாக உங்களுடைய வாழ்க்கையில உண்மையானதாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எல்லாத்தையும் கனவாக நினைத்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாகவும் நல்ல ஒரு ரிசல்ட்டையும் அதே போல ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. நீங்க எல்லாத்தையுமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இது ஒரு கனவுகளாக உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு உண்மையை உங்களுக்கு தேடி கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேற வேண்டும், யாரை நம்பி நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாதைக்கு செல்ல வேண்டும் என்கிற எல்லா விதமான தெளிவுகளும் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பிறக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.